Good morning students. Today we are going to deal with set language 9th standard first chapter. Okay. So what is a set? Set is a collection of well defined object. Okay. இப்போ வந்து நம்ம பேசும்போது கூட சொல்லுவோம் செட் செட்டாக வையி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து குரூப்பிங் த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பொருட்களை வந்து தொகுத்து ஒவ்வொரு இதாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறது பேர் தான் செட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செட்டு வந்து செட் டெஃபினிஷன் ஆஃப் செட்டு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், அது வந்து நமக்கே தெரியும். நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா, எண்டு கிடையாது, அது போயிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸும் நமக்கு தெரியும், ஏபிசிடி எக்ஸட்ரா இசட் வரைக்கும் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எது வந்து செட்டு இல்லை அப்படின்னா எது நாட் வெல் டிஃபைன்டுன்னு ஃபஸ்ட்டு வெல் டிஃபைன்ட் அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லணும். இப்போ நாட் வெல் டிஃபைன்டு, இப்போ வந்து இது நல்லா வரையறுக்கப்படலை அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு செட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் குட் ஸ்டூடெண்ட்ஸு இருப்பாங்க. ஒரு டீச்சருக்கு ஒருத்தன் குட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், இன்னொரு டீச்சருக்கு அவன் பேட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அப்போ அது வந்து நல்லா வரையறுக்கப்படலை, இது வந்து நாட் வெல் டிஃபைன்டு. அதனால் கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் வந்து நாட் அ செட்டு. அது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். கார்டனில் வந்து நிறைய பேர்த்து கேட்போம், நம்ம எந்த பூ அழகாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவான் தாமரை பூன்னு சொல்லுவான், ஒருத்தர் மல்லிகைப்பூ சொல்லுவான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று பிடிக்கும். அப்போ அது வந்து நாட் வெல் டிஃபைன்டு, அதனால அது வந்து நாட் அ செட். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நல்லா அழுத்தி சொல்லணும். செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட். சரியா, வெல் டிஃபைன்டு இல்லை அப்படின்னா அது வந்து செட்டே கிடையாது. சரி, இப்போ செட்டை வந்து நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேர்லி ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் எல்லோரும் இந்த ப்ராக்கெட் போட்டு பழகிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, இப்போ தான் 9th தான் வருது இல்லையா. சரி, இப்போ இந்த செட் ஏ கண்டெய்ன்ஸ் 1 3 5 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, பிலாங் டு சொல்லலாம், பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். 1 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு என்ன அர்த்தம், 1ங்கிற எலமெண்ட்டு ஏங்கிற செட்டில் இருக்குது. 3 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு என்ன சொல்கிறோம், 3ங்கிற எலமெண்ட்டு ஏயில் இருக்குது. 4 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஓகேயா, 4 டஸ் நாட் பிலாங் டு ஏ அப்படின்னு என்ன அர்த்தம், இதில் 4 இருக்கா, ஏல இல்லை. ஸோ 4 டஸ் நாட் பிலாங் டு ஏ. புரிஞ்சா. அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். செட்டை வந்து நம்ம 3 வகைகளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், டெஸ்கிரிப்டிவ் டைப்பு, இன்னொன்று செட் பில்டர் ஃபார்ம், இன்னொன்று ரோஸ்டர் ஃபார்ம். 3 வழியில் நம்ம வந்து டெஸ்கிரைப் பண்ணுறோம். இது வந்து வரையறுக்கப்பட்ட முறை, இன்னொன்று வந்து கணக்கட்டமைப்பு முறை, இன்னொன்று ரோஸ்டர் முறைன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் 3த்துக்கும் சேம் எக்ஸாம்பிளாக நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படியே எப்படி எழுதுவோம், ப்ராக்கெட் போட்டுட்டு செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு எழுதணும். அப்படியே எழுதிடும், செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு எப்படி எழுதுவோம், இப்படி எழுதிக்குவோம், எக்ஸ்ன்னு வச்சுட்டு எக்ஸ் சச் தட், இந்த 2 புள்ளி வச்சா என்ன அர்த்தம், சச் தட். எக்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு எழுதணும். இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம், கணக்கட்டமைப்பு முறை. அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா அந்த ஆன்சரை நம்ம அப்படியே எழுதிடுவோம். இப்போ வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னா என்ன எழுதுவோம், AEIO U அப்படியே எழுதிட வேண்டியதான், AEIO U. இப்போ ஒரே இதை நம்ம எப்படி மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் அண்டு ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் நம்ம போகிறோம். ஓகேயா, இது மட்டும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எம்டி செட், சிங்கிள்டன் செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ஈக்குவலண்ட் செட், ஈக்குவல் செட் அண்டு யூனிவர்சல் செட்டு.
7 டைப்ஸ் இருக்குது. எம்டி அப்படின்னால என்னது காலி, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அந்த செட்டில் வந்து என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது.